ஒரு குழந்தை தரையில் உட்கார்ந்திருக்கிறது. தண்ணீர் கேட்கிறது. யாரும் நெருங்குவதில்லை. அதே குழந்தை பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாட்டின் அரசியலமைப்பை எழுதியது. The time has come for us, the people of India, to secure to all its citizens justice, liberty and equality. திருக்குறள் 421. அறிவுடைமை அதிகாரம். அறிவற்றங் காக்குங் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண். அழிவிலிருந்து காக்கும் கருவி அறிவு. பகையாலும் இடிக்க முடியாத உள்ளரண் அறிவு. இந்த குறளை வாழ்ந்து காட்டிய மனிதன் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891 மத்திய பிரதேசம், மகார் சமூகம். பள்ளியில் தரையில் உட்கார வைக்கப்பட்டவர். தண்ணீர் மறுக்கப்பட்டவர். ஆனால் புத்தகங்கள் யாரும் மறுக்கவில்லை. அதுவே அவரது முதல் அரண். கொலம்பியா பல்கலைக்கழகம், நியூயார்க். 1913. 32 பாடங்கள். பொருளியல், அரசியல் அறிவியல், சட்டம், வரலாறு. இது டிகிரி அல்ல, இது கோட்டை கட்டுவது. இந்தியாவுக்கு திரும்பினார். கையில் டாக்டரேட் இருந்தது. பரோடாவில் கோப்புகள் தரையில் எறியப்பட்டன. இரவில் தங்க இடம் மறுக்கப்பட்டது. பொது தோட்டத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தார். அன்று இரவு அவர் என்ன நினைத்தார்? திரும்பி போவதா? இல்லை, இன்னும் படிக்கச் செல்வதா? ஆம். 1920களில் பகைகள் வந்தன. சாதி, ஆர்த்தடாக்சி, அரசியல் எதிர்ப்பு. அவர்கள் அவரை தாக்கினார்கள். ஆனால் அவரது வாதங்களை உடைக்கவே முடியவில்லை. உள்ளரண் அப்படியே நின்றது. இறுதி உரை. இந்தியாவில் ஜனநாயகம் இன்னும் ஜனநாயகமற்ற அடிப்படையுள்ள மண்ணின் மேல் பூசப்பட்ட மேல்தட்டு மட்டுமே. டிசம்பர் 6, 1956. பேனா நின்றது, மனிதன் சென்றான். ஆனால் அவர் கட்டியது நின்றது. நாடாளுமன்றம் இயங்குகிறது அவர் எழுதிய விதிகளின்படி. நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அவர் வரைந்த உரிமைகளின்படி. ஒரு குழந்தை தரையில் உட்கார வைக்கப்பட்டது. அதே குழந்தை நாட்டின் சட்டம் எழுதியது. இன்று ஒரு குழந்தை மேசையில் உட்கார்கிறது. தண்ணீர் குடிக்கிறது. சுதந்திரமாக அது நடக்கிறது. ஏனென்றால் அவர் நடந்தார். அறிவே அரண். அது இன்றும் நிற்கிறது.